ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் லாஸ்ட் சாட்டர்டே அம்மா வீட்டுக்கு போன vlog தான் பார்க்க போகிறோம். அம்மா வீடுனாலே ஜாலி தான். அதுவும் சிஸ்டர்ஸு கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா சொல்லவா வேணும். வாங்க இந்த வீக்கெண்டு எங்கள் வீட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நான், என் ஹஸ்பண்டு, பாப்பா சாட்டர்டே ஈவினிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு தென்னந்தோப்பு வயல்வெளின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு தான் ரீச் ஆனோம். அம்மா வீட்டுக்கு வெளியில் விறகு அடுப்பில் பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க. என் சிஸ்டர்ஸு கசின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்க. நாங்களும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிட்டோம். அம்மா சுட்ட மொறுமொறு பணியாரம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? என்னதான் நம்ம கேஸ் ஸ்டவ்ல சமைச்சாலும் விறகடுப்புல செய்யற டேஸ்டே ஒரு தனி டேஸ்ட் தாங்க. நல்லா எண்ணெயை தெளிக்க விட்டு மாவை கரண்டியில எடுத்து அந்த பணியார குழியில ஊத்தும் போது வரும் பாருங்க ஒரு சவுண்டு. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும். அம்மா ஒரு ஒரு ஈடா ஊத்த ஆரம்பிச்சாங்க. அம்மா ஒரு பக்கம் பணியார சுட, இந்த பக்கம் நாங்க எல்லாம் அரட்டடிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப நிறைய டாபிக்ஸ் பேசணுங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி, பாலிடிக்ஸு, படத்தை பற்றி, ஹீரோஸு, ஆக்டரு, ஆக்ட்ரஸு, அந்த காசிப்ஸு அப்படியே போய் போய் டாபிக்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. சும்மா ஒருத்தவங்கள கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறம் அம்மா எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு பணியாரத்தை கொடுத்தாங்க. அதை கையில் வாங்கி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. அப்படியே கை ஃபுல்லாக எண்ணெய் ஆகி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. அம்மா செகண்ட் ஈடு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ தட்டில் அந்த சுட சுட பணியாரத்தை போட்டு நான் விரும்பி கேட்ட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ஊற்றி ஒரு ஒரு பணியாரமாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெளியில் இந்த மாதிரி விறகடுப்பில் கசின்ஸு சிஸ்டர்ஸ் கூடலாம் உட்காந்து பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து முட்டை பணியாரம் ஊற்ற ஆரம்பித்தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் முட்டையை பீட் பண்ணி வெங்காயம் போட்டு பணியார குழியில் ஊற்றி எடுக்கிறது தான். இதுவும் அனதர் லெவல் ஆஃப் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போயாச்சு. அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு வந்தா சுட சுட இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவல் அதோட சேர்த்து ஒரு தோசையும் வச்சு சாப்பிட்டேங்க. இதுதான் சண்டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதோட சேர்த்து முக்கியமாக எங்கள் அம்மா எவ்ரி வீக்கெண்ட் பண்ணுற அந்த குழம்பு கலக்கி நீங்கள் எந்த கடையிலையுமே சாப்பிட்டாலும் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். யார் சாப்பிட்டாலும் சொல்லிடுவாங்க இது ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் முடித்த உடனே தோட்டத்துக்கு போயிட்டோம். தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே கொய்யாக்காய் அறுவடையில் இறங்கிட்டோம். கொய்யா தோட்டம் தான். ஒரு ஒரு மரத்துலேயும் கிட்டத்தட்ட 100 காய் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கொய்யாக்காய் வந்துட்டு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ க்ரன்ச்சியாக பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்கும். ஆக்சுவலி ஒரு மரத்துலேயும் அவ்வளோ காய் இருக்கும். ஒரு ஒரு கிளையிலையும் கிட்டத்தட்ட 10-15 காய் இருக்கும். கிளை வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே சாஞ்சு இருக்கும் பாருங்க. இதில் மெயினாக என்ன விஷயம்னா, பாதி பழத்தை கிளி மற்ற பறவைகள் எல்லாமே சாப்பிட்டு போயிடும். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டுன்னு நாங்கள் விட்டுருவோம். ஸோ அவங்க சாப்பிட்டது போக மீதி எங்களுக்கு கிடைக்கும். நிறைய காய் இந்த தடவை காய்ச்சிருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் தோட்டத்தில் ஒரு 4-5 மரம் தான் இருக்கும். அதில் ஒரு 100 காய் காய்ச்சிருக்கும். ஸோ ஒரு ஒரு காயாக பறித்து அங்கேயே பாதியை சாப்பிட்டுட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். நான் மரத்துலேயே ஒரு காயை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த காய் ரொம்ப இனிப்பாக இருந்தது. யார் யார் வீட்டில் இந்த கொய்யா மரம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா கொய்யாக்காவும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஆளாளுக்கு பங்கு பிரித்து எடுத்துக்கிட்டோம். என் பாப்பாவுக்கு கொய்யாக்கான்னா ரொம்ப இஷ்டம். அவள் கொடுத்த உடனே அவள் முகத்தில் சந்தோஷத்தை பாருங்க. வாங்கிட்டு ஓடிட்டா. அப்புறம் என்ன, ஒரு கொய்யாக்காய் எடுத்து கட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். நல்ல குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி அதை வந்து ஒரு பவுலில் போட்டு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த டேஸ்ட்டுக்கு எந்த டேஸ்ட்டுமே ஈடாகாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்தே இருக்குங்க. அதனால எவ்வளோ காய் எவ்வளோ பழங்கள் இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போகவே போகாது. ஸோ ஜாலியாக கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு அடுத்து முக்கியமான வேலைக்கு இறங்கிட்டோங்க. அதுதான் மதியம் லஞ்சு. மதியம் என்ன லஞ்ச் பண்ணோம்னா, சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான். எப்படி பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறவாங்க. அதையும் நாங்கள் வெளியில் விறகடுப்பில் தான் வச்சு பண்ணோம். பெரிய பிரியாணி அண்டாவில் எண்ணெய், பிரியாணி செலவெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இது பண்ணிட்டு இருக்கிறதே என்னோட தங்கச்சி தான். அவள் தான் எப்போவுமே பிரியாணினாவே அவள் தான் பிரியாணி செஃப் எங்கள் வீட்டில்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பராக போச்சு அந்த ஆஃப்டர்நூனும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட நறுக்கி வச்ச தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இந்த பக்கம் என் பொண்ணு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. எங்க அப்பாவை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு இருந்தா. ஒரு பக்கம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிட்டு இருந்தது. இதுல தயிர், கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சிருக்க சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா போட்டு வெந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பாதியுமா வரும்போது தம் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த மொமெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்க என் பொண்ணு பபுள்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா. வாரத்துல 6 நாள் வேலை பார்த்துட்டு இந்த ஒரு நாள் இந்த மாதிரி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா அம்மா வீட்டில் இந்த சண்டேவை ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. இது கண்டிப்பா மச் நீடடு. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிரேக்கு எவ்ரி வீக் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த பக்கம் விளாண்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடியான உடனே தம்மை போட்டு வச்சுட்டாங்க. தம் எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. இலைய மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு கீழே இருக்கிற கறியவே எடுத்து மேலே வச்சாச்சு. ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்லேயே மேலேயும் கீழேயும் வேகணும். இது உடைக்கும் போது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பிரியாணி ஆனால் அல்டிமேட் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. என் தங்கச்சின்னா பிரியாணி செஃப் தான், அவ செம்மையா பண்ணியிருந்தா. சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ உடைச்சிடலாம் பிரியாணியை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி கரெக்டாக வெந்திருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க பிரியாணி. இந்த மாதிரி நான் எத்தனையோ தடவை பிரியாணி பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்ரி டைம் அடி பிடிச்சிரும். அந்த பாத்திரத்தை கழுவுறதே பெரிய சிரமமா இருக்கும். ஆனால் இவ கொஞ்சம் கூட அடி பிடிக்காம பண்ணியிருக்கா. ஸோ எங்கள் ஃபேமிலியில் பிரியாணினாலே என் தங்கச்சி தான். ஸோ சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்க. எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு நான் என் தங்கச்சிட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ இதோட நாங்கள் பாயில்டு எக்கும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு தலவாழை இலை போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இலையில தண்ணியை தெளித்து பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாரு. அவர் எப்போவுமே என் தங்கச்சியை கலாய்ச்சிட்டு இருப்பாரு. பட் இந்த தடவை ரொம்ப பாராட்டிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நிஜமாவே பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீரக சம்பா பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா, சிக்கன் வறுவல் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் என்னங்க, ஒரு தூக்கம்தான். தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா என்னோட அம்மா டீயை வச்சு எழுப்புனாங்க. அதை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட்